Hi friends and student. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூமெரிக்கல் மெத்தட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் செகண்ட் செமஸ்டரில் வரக்கூடிய ஒரு மேக்ஸ் பேப்பர். இந்த மேக்ஸ் பேப்பரில் நம்ம எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் டாபிக், எதுல இருந்தெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் வருங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஒரு 3 days ஸ்டடி பிளான், ஒரு 3 நாளைக்குள்ள நம்மகிட்ட இருக்கிற கோல்டன் டேஸ், ஒரு 3 daysல நம்ம எப்படி பிளான் பண்ணலாம். ஓகேவா? நிறைய பேர் கேட்டீங்க, சரி எப்படி சார் எப்படி பிளான் பண்ணணும், எந்த டாபிக்லாம் படிக்கணும், எதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதில் கேட்பாங்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நியூமெரிக்கல் மெத்தட்ல ஸோ 3 நாள், 3 days ஒரு ஸ்டடி பிளான் பண்ண போறோம். Day 1 என்ன படிக்கலாம், Day 2, Day 3. ஓகேவா? அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா Day 1. Day 1 நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இதுல பேப்பர் நேம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட் அப்படி சொன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 யூனிட்ஸ் இருக்கும் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட் வந்து 3 யூனிட்ஸ் இருக்கும். இப்போ 2 + 3 5 யூனிட்ஸ். அப்போ மெஜாரிட்டி என்ன பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் தான். நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் தான் நமக்கு மெஜாரிட்டியா இருக்கு. அப்போ ஒரு யூனிட்ல இருந்து 20 மார்க்ஸ் கேட்குறாங்க. 5 யூனிட்ல இருந்து 20 × 5 100 மார்க்ஸ். அப்போ அதிகபட்சமா நமக்கு மெஜாரிட்டியா அதிகமா இருக்கிறது நியூமெரிக்கல் மெத்தட் தான். அப்போ நியூமெரிக்கல் மெத்தட்ல இருக்கிற அந்த 3 யூனிட்ஸை மட்டும் நம்ம வந்து கவனம் செலுத்தினா நம்ம ஈஸியா செய்யலாம். பாஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா Day 1 என்ன பிளான் பண்ணுவோம்னா, Day 1ல வந்து யூனிட் 3, ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், யூனிட் 3, 4 and 5 இது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். அப்போ யூனிட் 3 ஃபர்ஸ்ட் Day 1 நம்ம ஃபாலோ பண்ண போறோம். யூனிட் 3ல என்னெல்லாம் சார் படிக்கலாம்னா, உங்களுக்கு சைட்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுல வந்து நியூட்டன் ராப்சன் மெத்தட், அதுக்கப்புறம் காஸ் எலிமினேஷன் மெத்தட், காஸ் ஜோர்டான் மெத்தட், இந்த 3 மெத்தட்ஸ் படிங்க. அதாவது யூனிட் 3 வந்து நம்ம 50% நம்ம பிரிச்சோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஒரு பார்ட், 6ன்னு அடுத்த ஒரு பார்ட். அடுத்து வந்து என்ன, காஸ் ஜாகோபி அண்ட் சைடல் ஐட்ரேட்டிவ் மெத்தட் அண்ட் பவர் மெத்தட். ஒன்று மேல இருக்கிற அந்த 3 மெத்தட்ஸ் படிக்கணும். அப்படி அது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற 2 மெத்தட்ஸ் நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா அந்த யூனிட்டை 50-50 பிரிச்சா மொதல் பார்ட் அது, ரெண்டாவது பார்ட் இது. நமக்கு பார்ட் பில வந்து எய்தர் ஆர் கொஸ்டின் தான், எனி ஒன்று தான் நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ அந்த மொதல் பார்ட்ல இருந்து ஒரு 60 மார்க்கும், செகண்ட் பார்ட்ல இருந்து 60 மார்க்கும் கேட்பாங்க. அப்படி நம்ம ஏதாவது ஒரு பார்ட் தரவா இருந்தா போது நமக்கு ஒரு 16 மார்க் நம்ம அழகா எழுதிடலாம். ஓகேவா? இது Day 1 ப்ரிப்பரேஷன். Day 1ல ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். ஒரு யூனிட் தான் படிக்க போறோம். அந்த ஒரு யூனிட்ல ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் படிங்க. அது இல்லை அப்படின்னா எய்தரா, இல்லைன்னா கீழே இருக்கிற 2 டாபிக்ஸ் படிங்க. இதை விட ரொம்ப கஷ்டம், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா பவர் மெத்தடாவது அட்லீஸ்ட் படிச்சுக்கிடுங்க. ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க அடுத்து Day 2. Day 2ல என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா, Day 2ல வந்து யூனிட் 4. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் தான் முதல்ல பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இது Day 2ல வந்து யூனிட் 4. யூனிட் 4ல உங்களுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், நியூட்டன் டிவைட் டிஃபரன்ஸ் இன்டர்போலேஷன், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் அண்ட் ட்ராபிசாய்டு அண்ட் சிம்சன் ரூல். ஓகேவா? இதை நீங்க தரவா இந்த 3 டாபிக்ஸை ரொம்ப தரவா படிச்சுக்கிடுங்க. ஒரு டாபிக் மட்டும் உங்களுக்கு ரெட் கலர்ல போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா ரோல 3 படிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த ட்ராபிசாய்டு சிம்சன் ரூலை படிச்சுடுங்க. மினிமம் ஒரு 8 மார்க் உங்களுக்கு அதில் கம்பல்சரி இருக்கு. இது Day 2க்கான பிளான். Day 3 நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, யூனிட் பிளான் பண்ணணும்னா டெய்லர் மெத்தட், ரன்ச்குட்டா மெத்தட், அடுத்து பார்த்தீங்கன்னா மைலி அண்ட் அதா மெத்தட். இந்த 3 மெத்தட்ஸை நீங்க தரவா வச்சுக்கிடுங்க. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைனாலும் லாஸ்ட் 2 மெத்தட் உங்களுக்கு ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த மெத்தடையாவது கரெக்டாக வச்சுக்கிடுங்க. லாஸ்ட் ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ்ல இந்த மெத்தட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்திருக்கு. ரைட். அது மட்டும் இல்லாமல் Day 3 சீக்கிரத்தில் முடிச்சிடலாம். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் நீங்க உட்காந்தீங்கன்னா இந்த யூனிட் 5 முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா யூனிட் 2 எடுங்க. யூனிட் 2ல 2-வே கிளாசிபிகேஷன், லாட்டின் ஸ்கொயர் டிசைன். ஓகேவா? 2-வே கிளாசிபிகேஷன், லாட்டின் ஸ்கொயர் டிசைன் 2 படிங்க. 2ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அட்லீஸ்ட் லாட்டின் ஸ்கொயர் டிசைன் ஆகுது நல்லா தரவா நீங்க செஞ்சு பார்த்துடுங்க. லாட்டின் ஸ்கொயர் டிசைன் எடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா 2-வே கிளாசிபிகேஷன் மெத்தட்ஸும் உங்களுக்கு தரவாயிரும். ஓகேவா? இதுதான் Day 1, Day 2, Day 3க்கான பிளான். இதெல்லாம் போக நேரம் இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் படிங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டை கடைசியா வச்சுக்கிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து
மெஜாரிட்டி நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். அதில் 3 யூனிட் இருக்கிறதுனால அந்த 3 யூனிட் நம்ம கவனம் செலுத்தினாலே நமக்கு பாஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது போக செகண்ட் யூனிட்ல ஒரு டாபிக் சொன்னேன், 2 டாபிக் சொன்னேன், 2 வே கிளாசிஃபிகேஷன், லாட்டின் ஸ்கொயர் டிசைன். இதெல்லாம் போக டைம் இருந்தால் யூனிட் ஒன்ல லார்ஜ் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் படிச்சுக்கிடுங்க. ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ டே 1, டே 2, டே 3 3 டேஸ் ஸ்டடி பிளான் பக்காவாக நீங்கள் பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா மார்க்கும் பக்காவாக வந்துடும். ஓகேவா, அரியரை பற்றி அறவே கவலை இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.